காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாயுவேக கத்தியை சுழற்றிய வீராவின் ஆட்டத்தை நிறுத்துவது அத்தனை எளிதாக இல்லை. அவனது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அசுர தளபதியின் உடலில் பேரழிவு தரும் காயங்கள் ஏற்பட்டன. இந்த நேரத்தில் வீரா ஒரு கொடூரமான கசாப்பு கடைக்காரனைப் போல, ஒரு பைத்தியக்காரனைப் போல அசுர தளபதியை தாக்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் அசுரர்களின் உயிர் சக்தி மிகவும் வலிமையானது. இதனால் அவர்கள் பலத்த காயமடைந்தால் சிறிது நேரத்தில் மீண்டும் குணமடைய முடிந்தது. இன்னைக்கு உன் கதையை கண்டிப்பா முடிக்கிறேன் என்ற வீரா அசுர தளபதிக்கு வாய்ப்பு தராமல் தாக்கிக் கொண்டே இருந்தான். இதனால் அவன் கையே அங்கு ஓங்கி இருந்தது. அசுர தளபதியின் தலை, கை, கால், உடல் என அனைத்தையும் துண்டாக்கிய வீரா அசுர தளபதியின் ரத்தத்தில் குளித்து மூச்சிறைக்க நின்றான். வீராவின் கையில் அசுர தளபதி கொடூரமாக இறந்திருந்தார். மிச்சமிருந்த அசுர வீரர்கள் தற்போதைய சூழ்நிலையையும் தங்கள் தளபதியின் அவல நிலையையும் கண்டு திகைத்துப் போனார்கள். அனைவரும் அங்கிருந்து ஓடத் தொடங்கினர். அசுர தளபதியின் ரத்தத்தில் நனைந்திருந்த வீராவின் உடலிலிருந்து அசுரர்களைப் போலவே கொலை செய்யும் நோக்கம் வெளிப்பட்டது. வீராவை பார்த்த பொற்கதிர் குழுவின் சீடர்கள் அனைவரின் கண்களிலும் பயத்தின் சாயல் தெரிந்தது. அது வீராவிடமிருந்து வெளிப்படும் அசுர ஆன்மீக சக்தியால் அல்ல, மாறாக ஒரு பைத்தியக்காரனைப் போல அசுர தளபதியை அவன் ஆடிய பயங்கரமான வேட்டையால் ஏற்பட்டது. வீரா ஒரு அர்த்த மகாவீர நிலை வீரன் என்றாலும் அவனிடமிருந்து வெளிப்படும் கொடிய ஆன்மீக சக்தி எந்த ஒரு ருத்ர மகாவீர நிலை வீரனையும் கூட பயமுறுத்தக்கூடும். பிரதீபன் தனது வாளை மீண்டும் உரையில் வைத்துவிட்டு மெதுவாக வீராவை நோக்கி நடந்தான். வீராவின் தோளிலிருந்த காயத்தை கண்டவன் தன் இடுப்பிலிருந்து ஒரு சிறிய குப்பியை எடுத்தான். பின் அந்த குப்பியிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து வீராவுக்கு வழங்கினான். வீரா, இது தேவநிதி ஏலக்கூடத்திலிருந்து வாங்கின குணப்படுத்தும் மருந்து. இதை சீக்கிரம் சாப்பிடு. இன்னும் தோல் காயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுது என்றான். பிரதீபனை பார்த்த வீராவும் தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டான். அதனால் அதிகம் எதுவும் கேட்காமல் மாத்திரையை எடுத்து வாயில் வைத்தான். இந்த குணப்படுத்தும் மருந்து கருப்பு மலையில் சிவாங்கி கொடுத்த மேக ரத்த மாத்திரையைப் போல சிறந்தது அல்ல என்றாலும் ஒரு உள் சீடனுக்கு இதுவே மிகவும் விலை உயர்ந்த மாத்திரையாக இருந்தது. வீரா இந்த குழுவில் சேர்ந்ததிலிருந்து பிரதீபனும் மற்றவர்களும் வீராவை மிகவும் மோசமாக நடத்தினர். ஆனாலும் கடைசி நேரத்தில் வீராதான் அவர்களுக்காக சண்டையிட்டு அவர்களை பாதுகாத்துள்ளார். வீராவுக்கு அந்த மாத்திரையை கொடுத்தது பிரதீபனின் மன்னிப்பு கேட்கும் வழியாக கூட கருதலாம். கைலாசமும் மற்ற சீடர்களும் இறந்து கிடந்த அசுர வீரர்களின் சடலங்களுக்கு சென்று அவர்களின் உடலிலிருந்து பழுப்பு நிற மணியை பிரித்தெடுக்க தொடங்கினர். இதுதான் அசுர சக்தி மூலம் என்று பிரதீபன் வீராவிடம் சொன்னார். வீரா அந்த பழுப்பு நிற கல்லை பார்த்தார். அசுர இனத்தின் உடல் மனிதரின் உடலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மனித சக்தி அவர்களின் மூலாதார சக்கரத்தில் அடங்கியுள்ளது. அதே நேரத்தில் அசுரர்களின் சக்தி அவர்களின் சக்தியின் மூலக்கல்லில் அடங்கியுள்ளது. மேலும் அசுர வேட்டையின் மதிப்பீடு சீடர்களால் சேகரிக்கப்பட்ட அசுர சக்தி மூலக்கல்லின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டது. எனவே இறந்த அசுரர்களின் சக்தி மூலங்களை சேகரிக்க அவர்கள் மறக்கவில்லை. அனைத்து சக்தி மூலங்களையும் சேகரித்த பிறகு கைலாசம் அந்த மூலங்களில் 5 மூலங்களை எடுத்து வீராவிடம் கொடுத்தான். வீராதான் அந்த 5 அசுர வீரர்களை கொன்றிருந்தார். தளபதியுடனான சண்டைக்கு பிறகு கைலாசமும் வீராவின் உண்மையான பலத்தை உணர்ந்திருந்தான். அதனால் அவன் கொஞ்சமும் பேராசை காட்ட துணியவில்லை. பின்னர் பிரதீபன் தனது வாளை உயர்த்தி தரையில் கிடந்த அசுர தளபதியின் மார்பை கிழித்தான். பின்னர் அவனது சக்தி மூலத்தையும் பிரித்தெடுத்தான். தளபதியின் சக்தி மூலமானது சாதாரண அசுர வீரர்களின் சக்தி மூலத்தை விட பெரியதாக இருந்தது. பிரதீபன் அதை எடுத்து வீராவிடம் கொடுத்து, வீரா, இது உன்னோடது மட்டும்தான், இது உன்கிட்டதான் இருக்கணும் என்றான். வீரா அசுர தளபதி மற்றும் 5 அசுர வீரர்களின் சக்தி மூலங்களையும் சேமிப்பு வளையத்தில் வைத்தார். இந்த முறை
அசுரனை கொல்வதில் அவன் முதலிடம் பெற்றார். நடுத்தர அளவிலான ஆன்மீக ஆயுதம் கிடைக்கும். கூடுதலாக அவனுக்கு நிறைய பங்களிப்பு புள்ளிகளும் கிடைக்கக்கூடும். அஷ்டசக்கர குழு மற்றும் சங்கநிதி குழு இரண்டின் உள்சீடர்கள் 33 குழுக்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் வீரா அவ்வளவு எளிதில் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். இந்த மோதலில் பொற்கதிர் குழு ஒரு வெளிப்புற சீடன் மற்றும் ஒரு உள் சீடன் என 2 சீடர்களை இழந்திருந்தது. அச்சச்சோ, நம்பியையோ நவனிதனையோ அசுர வீரர்கள் சாப்பிட்டுட்டாங்க என்றான் ஒரு உள் சீடன். பிரதீபனும் தலையை அசைத்து பெருமூச்சு விட்டான். ரொம்ப நாளைக்கு முன்ன அசுர வேட்டையப்ப சிலர் அசுர தளபதியை எதிர்கொண்டாங்க. அந்த அசுர வேட்டை ரொம்ப பெரிய அசம்பாவிதமா முடிஞ்சது. அப்போ ஒரு அசுர தளபதிய 12 குழுக்களை சேர்ந்த மொத்தம் 120 சீடர்கள் எதிர்கொண்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அசுர தளபதியால கொல்லப்பட்டாங்க. ஒருவேளை இந்த முறை வீரா மட்டும் இல்லைன்னா நம்மல்ல யாருமே உயிர் பழிச்சிருக்க மாட்டோம் என்றான். தலையசைத்த கைலாசமும், ஆமா, ஒரு அசுர தளபதி, அப்புறம் இத்தனை அசுர வீரர்களையும் நாம எதிர்கொண்டும் கூட நம்ம பொற்கதிர் குழுவுல நாம 8 பேர் உயிர் பழிச்சிருக்கோம்னா அதுக்கு வீரா அசுர தளபதிய கொன்னதுதான் காரணம். ஏதோ வீரா நம்ம கூட இருந்தது நம்ம அதிர்ஷ்டம்தான் என்றான். இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். வீராவை பார்த்த ரஞ்சிதனும் கூட இப்போது தனது நிலையை உணர்ந்து கொண்டான். ச்சே, நான் தான் திறமையானவன்னு எவ்வளவு ஆணவமா நடந்துகிட்டேன். ஆனா வீரா எப்பவுமே அமைதியா இருந்தான். இப்பதான் தெரியுது நரைக்குடம் தழும்பாதுன்னு சொல்றதோட அர்த்தம் என்று தனக்குள் நினைத்தவன் உண்மையில் பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டான். பின் அனைவரும் அங்கிருந்து தங்கள் பொருட்களை சேகரித்துக் கொண்டு முன்னேறினர். இப்போது அவர்களின் மனநிலை முற்றிலுமாக மாறியிருந்தது. முன்னதாக உள் சீடர்கள் வெளிப்புற சீடர்களை பாரமாக நினைத்திருந்தனர். ஆனால் இப்போது அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் மட்டுமே இந்த வேட்டையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டனர். மேலும் யாராவது இந்த குழுவை வழிநடத்தும் திறன் கொண்டவராக இருந்தால் அது வீரா மட்டும்தான். இதை உள் சீடர்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர். பின் அவர்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் காட்டில் மெதுவாக முன்னேறிச் சென்றனர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் எந்த அசுரர்களையும் எதிர்கொள்ளவில்லை. நீண்ட நேரம் நடந்தது. சூரியன் மறைந்து இரவு நேரம் நெருங்கிவிட்டிருந்தது. பிரதீபன் அனைவரையும் நிறுத்தி, இரவுலதான் அசுரர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, அதனால இப்ப நாம ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடணும்னு நினைக்கிறேன் என்றான். வீராவும் தலையசைத்தான். அதுவும் சரிதான், இந்த காடு இப்படியே அலையறதுக்கு ஏத்த இடம் இல்லதான் என்றான். அதே நேரத்தில் பிரதீபன் ஒரு பக்கத்தை சுட்டிக்காட்டி, அங்க பாருங்க, நெருப்பு எரியுது என்றான். உடனே அனைவரும் அந்த திசையில் பார்த்தார்கள். உண்மையில் சிறிது தூரத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நிச்சயமா இவங்க வேற ஏதோ குழுவோட சீடர்களாதான் இருக்கணும் என்ற பிரதீபனின் முகத்தில் நிம்மதி புன்னகை தோன்றியது. இந்த முறை அசுர வேட்டையில் அவர்கள் ஏற்கனவே ஒரு அசுர தளபதியை சந்தித்து விட்டனர். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் மீண்டும் மற்றொரு சக்தி வாய்ந்த அசுரனை எதிர்கொண்டால் ஆச்சரியப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் மற்றொரு குழுவின் சீடர்களுடன் இணைந்து பணியாற்றினார். அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளலாம். மேலும் இது அனைவரும் பாதுகாப்பாக இருக்க உதவும். இதை நினைத்து அவர்கள் அந்த நெருப்பை நோக்கி செல்லத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் நெருப்பை அடையவிருந்த போது திடீரென ஒரு சத்தம் கேட்டது. மழைத்துளிகள் போல நிறைய வெள்ளி ஊசிகள் பிரதீபனை நோக்கி மிக வேகமாக வந்தன. ஊசி மழையா என்ற பிரதீபனின் முகம் சட்டென மாறியது. அவன் இந்த தாக்குதலை தவிர்க்க விரும்பினான். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவனால் தனது வாளை மட்டுமே தனக்கு முன்னால் வைக்க முடிந்தது. அந்த ஊசிகளை தடுக்க அவன் தனது வாளை அசைத்தான். ஆனால் அவனால் வானத்திலிருந்து விழும் அனைத்து ஊசிகளையும் தடுக்க முடியாது. அந்த ஊசிகள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை. அவற்றில் ஒன்று அவனை குத்தினால் கூட அவன் விரைவில் இறந்து விடுவான். ஆனால் இந்த நேரத்தில் வீரா முன்னேறி பிரதீபனை மறைத்தார். வீராவாலும் அந்த ஊசிகளை தவிர்க்க முடியவில்லை. ஆனாலும் பிரதீபனை தன் பின்னால் முழுவதுமாக மறைத்து வைத்தார். இதனால் அனைத்து ஊசிகளும் மழைத்துளிகள் போல வீராவின் உடலில் விழ ஆரம்பித்தன.
விரைவிலேயே வீராவின் முழு உடலும் ஊசிகளால் நிரம்பி பயங்கரமாக தெரிந்தது. இந்த காட்சியை கண்ட பிரதீபன் ஒரு கணம் திகைத்துப் போனான். வீரா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையே என்று தடுமாறினார். வீரா முன்னோக்கி நகர்ந்து அந்த ஊசிகளை தன் உடலில் வாங்கிக் கொள்வான் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. வீராவும் அவனை பார்த்து புன்னகைத்தான். பரவாயில்ல நண்பா, இதெல்லாம் ஒண்ணுல்ல, சாதாரண ஊசிகள் தான், இதால என்ன கட்டுப்படுத்த முடியாது என்றான். வீராவின் வார்த்தைகளை கேட்டு பிரதீபனும் பொற்கதிர் குழு உறுப்பினர்களும் அமைதியாகிவிட்டனர். ஊசி மழை இது யாகர் குடும்பத்தின் மிகவும் பிரபலமான ஆயுதங்களில் ஒன்று. அவற்றின் அதிவேகம் மற்றும் எண்ணிக்கையின் காரணமாக இது தாக்கினால் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. இந்த ஊசிகள் மிகவும் மெல்லியவை. ஒரு ருத்ர மகாவீர நிலை வீரனின் ஆன்மீக சக்தியை கூட எளிதில் ஊடுருவி அவரது தோலில் நுழைந்துவிடும். அந்த ஊசிகளின் நுனிகளில் கொடிய விஷம் பூசப்பட்டிருக்கும் என்பதால் பாதிக்கப்பட்டவருக்கு மரணம் உறுதி. ஆனால் அந்த ஊசிகள் வீராவின் உடலில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. பிரதீபன், கைலாசம், ரஞ்சிதன் மற்றும் மற்றவர்களும் கூட வீரா இன்னும் அமைதியாகவே இருப்பதை கண்டனர். அவர்களின் இதயங்களில் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே எதிரொலித்தது, அது அசுரன். உண்மையில் வீரா அசுர தளபதியை தனியாக கொன்றிருந்தான். இப்போது விஷமும் அவன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு மனிதரால் உண்மையில் இப்படி இருக்க முடியுமா? மற்றவர்கள் திகைப்புடன் பார்த்தபடி அவனது உடலில் பாதிக்கப்பட்ட ஊசிகளை அகற்ற உதவினர். ஊசி அகற்றப்பட்ட பிறகு வீரா தொடர்ந்து முன்னேறி நெருப்பை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் அங்கு செல்வதற்குள் அனைவருக்கும் ஒரு மெல்லிய, அதே நேரம் கடுமையான குரல் ஒன்று கேட்டது. அங்கே நில்ல என்று அந்த குரலை கேட்டதும் வீராவின் அடிகள் சட்டென நின்று விட்டன. அவன் மேலே பார்த்தபோது மரத்தின் பெரிய கிளைகளில் நிறைய பெண்களை கண்டான். அவர்களை வழிநடத்தும் பெண் கையில் ஒரு வாளை வைத்திருந்தாள். அவள் பதட்டமான முகபாவத்துடன் வீராவை பார்த்தாள். பின்னர் சத்தமாக, முன்ன வராதீங்க, சொல்லுங்க, நீங்க எந்த குழுவோட சீடர்கள் என்று கத்தி கேட்டாள். நாங்க பொற்கதிர் குழுவோட சீடர்கள் என்று வீரா பதிலளித்தான். மேலும் முழு ஆதிசக்தி ஆசிரமத்திலும் இவ்வளவு பெண் உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு குழு மட்டுமே இருந்தது. அதனால் அந்த இளம் பெண்கள் அனைவரும் நிச்சயமாக தேவ கன்னியர் குழுவின் சீடர்களாக இருப்பார்கள் என்று யூகித்தனர். அதே நேரம் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு வேதாவும் தேவ கன்னியர் குழுவில் இருந்தாள். அங்கு வேதாவின் சிறந்த செயல்திறன் முழு தேவ கன்னியர் குழுவின் பலத்தையும் அதிகரித்தது. ஆனால் வேதா சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தேவ கன்னியர் குழுவின் பலம் இப்போது கணிசமாக குறைந்து விட்டது. இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்திலும் கடைசி இடத்திலிருந்த பொற்கதிர் குழுவை விட இது மிகவும் சிறப்பாக இருந்தது. மேலும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து குழுக்களிலும் தேவக்கன்னியர் குழு மிகவும் பிரபலமான குழுவாக இருந்தது. ஏனெனில் இந்த அணியில் பெண்கள் மட்டுமே இருந்தனர். ஆசிரமத்தில் சீடர்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க விரும்பினர் என்றால் தேவக்கன்னியர் குழுவே சிறந்த தேர்வாக இருக்கும். மரத்தின் மீது நின்று கொண்டிருந்த இளம்பெண் துகிரா, அவள் யாகர் குடும்பத்தை சேர்ந்தவள் மற்றும் தேவகன்னியர் குழுவின் உள் சீடர். இந்த வருட அசுர வேட்டையில் தேவகன்னியர் குழுவை வழிநடத்திச் செல்பவள் இவளே. பொற்கதிர் குழுவா, எதுவா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, இல்லனா நாங்க இதை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று துகிரா வீரா மற்றும் அவனது தோழர்களுக்கு முன்னால் தனது கையில் வைத்திருந்த ஒரு சிறிய மரப்பெட்டியை சுட்டிக்காட்டி எச்சரித்தாள். அடுத்து என்ன நடக்கும்? வீராவும் அவன் தோழர்களும் தேவகன்னியர் குழுவுடன் மோத வேண்டுமா? காட்டில் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அசுர தளபதி மட்டுமே இருந்தாரா? அல்லது ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களை பதுங்கியிருந்து தாக்க தயாராக பல அசுர தளபதிகள் உள்ளனரா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, இல்லனா நாங்க இதை பயன்படுத்த வேண்டியிருக்கோம் என்று துகிரா வீரா மற்றும் அவனது தோழர்களுக்கு முன்னால் தனது கையில் வைத்திருந்த ஒரு சிறிய மரப்பெட்டியை சுட்டிக்காட்டி எச்சரித்தாள். வீரா மீது ஊசி மழை எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்பது துகிராவுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் யாகர் குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால்
அவளிடம் இன்னும் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்தன. உதாரணமாக, இந்த நேரத்தில் அவள் வைத்திருந்த சிறிய மரப்பெட்டி உக்கிர நாகசக்தி என்று அழைக்கப்பட்டது. அதை பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளிப்படும் சக்தி ஆன்மீக உலகில் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனின் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு சமமாக இருக்கும். மரப்பெட்டியிலிருந்து வெளிப்படும் சக்தியை வீராவும் உணர்ந்தான். எனவே அவன் எந்த அவசரமும் காட்டவில்லை. அவனும் அவனது தோழர்களும் தங்கள் இடங்களில் அப்படியே நின்று மேலும் உத்தரவுகளுக்காக காத்திருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் இடங்களிலேயே நிற்பதை பார்த்த துகிரா தேவகன்னியர் குழுவின் மற்றொரு சீடரிடம் அந்த மரப்பெட்டியை கொடுத்தாள். பின் அவள் அந்த உயரமான மரத்திலிருந்து கீழே குதித்தாள். தரையில் இறங்கியவுடன் அவள் உடல் எவ்வித அதிர்ச்சியும் இன்றி சீராக இருந்தது. காற்றில் பறந்த ஆடையையும் தலைமுடியையும் சீர் செய்து கவனமாக வீராவை நோக்கி வந்தாள். இருள் காரணமாக அவளின் முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் வீராவை அடைந்ததும் வீரா அவள் முகத்தை பார்த்தான். மிக அழகாக இருந்தாள். பனி போல வெளிர் மென்மையான பிரகாசமான தோல். வீராவுக்கு அவள் அழகு மூச்சடைத்தது. நகராத! துகிரா புருவங்களை உயர்த்தி எச்சரித்தாள். என் தோழி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவ. நீங்க யாராவது தேவையில்லாம நகர்ந்தா அவ பயத்துல உக்கிரநாக சக்தியை இயக்கிடுவா. அப்புறம் அது உங்க உயிரையே எடுத்துடும் என்று மீண்டும் எச்சரித்தாள். உக்கிர நாகசக்தி என்ற வார்த்தையை கேட்டதும் பிரதீபனது முகம் மாறியது. அவன் நீண்ட காலமாக ஆதிசக்தி ஆசிரமத்தில் உள்ளான். எனவே 8 பெரிய குடும்பங்களை பற்றி வீராவை விட அவனுக்கு அதிகம் தெரியும். இதனால் இயற்கையாகவே அவன் உக்கிர நாகம் பற்றி கேள்விப்பட்டிருந்தான். இந்த உக்கிர நாகம் ஒரு ருத்ர மகாவீர நிலை வீரனையே ஒரே அடியில் கொல்லக்கூடியது. 7வது சக்கரத்தை எழுப்பிய ருத்ர மகாவீர நிலை வீரர்கள் கூட அதன் தாக்குதலை தாங்க முடியாது. இதனால் பிரதீபன் உடனே, உன்கிட்ட உக்கிர நாகசக்தி இருக்கா? அப்ப நீ யாகர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தியாதான் இருக்கணும் என்றான். ஆனால் அவன் வார்த்தைகளை கேட்டதும் துகிரா முகம் கொஞ்சம் கடுமையாக மாறியது. நான் உன்னை பேச சொல்லல, அதனால வாய மூடு என்று கத்தினாள். துகிராவின் முகபாவனையை பார்த்து வீரா லேசாக சிரித்தாள். வெளிப்படையாக கடுமையாக நடந்து கொண்டாலும் அவள் மனதில் உள்ள குழப்பத்தை வீரா உணர்ந்தாள். வீரா உடனே முகத்தில் ஒரு இனிமையான புன்னகையை வைத்துக் கொண்டு துகிராவை மிகவும் அப்பாவியாக பார்த்து, கவலைப்படாத, நீ எங்களை சோதிச்சு பார்க்கலாம் என்றான். வீராவின் அமைதியான முகபாவத்தால் சூழ்நிலையின் பதற்றம் கணிசமாக குறைந்தது. பின் துகிரா மெதுவாக சிரித்தாள். சட்டென அவள் கையில் ஒரு வெள்ளி ஊசி தோன்றியது. அவள் வெள்ளி ஊசியை பிடித்து வீராவின் முன் குலுக்கி பின்னர் வெள்ளி ஊசியின் நிறத்தை சரிபார்த்தாள். பிறகு பிரதீபனிடம் சென்று அவன் முன்னும் அந்த வெள்ளி ஊசியையும் பயன்படுத்தினாள். அப்படியே செய்து பொற்கதிர் குழுவின் 8 சீடர்களையும் பரிசோதித்தாள். கடைசி சீடரையும் சோதித்த பிறகே துகிரா நிம்மதி அடைந்தாள். அவள் முகம் அமைதி அடைந்தது. வீராவையும் அவன் தோழர்களையும் நோக்கி, சரி, உங்கள யாரும் அசுரர்கள் இல்ல, நான் சோதிச்சு பார்த்துட்டேன் என்றாள். இதை கேட்ட வீரா ஆச்சரியமும் ஆர்வமுமாக அந்த ஊசியை பார்த்தாள். இந்த வெள்ளி ஊசியை வச்சே இதை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டாள். துகிரா மெதுவாக சிரித்துவிட்டு, இது எங்க யாகர் குடும்பத்துக்கு சொந்தமான அசுர சோதனை ஊசி. இது அசுர ஆன்மீக சக்தியை உணரக்கூடிய திறன் கொண்டது. ஒரு அசுரன் உங்கள ஒருத்தரை கொன்னு அவருடைய உடலை கைப்பற்றி இருந்தா இந்த ஊசி மூலமா அதை சுலபமா கண்டுபிடிக்க முடியும். காரணம், இந்த அசுர சோதனை ஊசி அசுர ஆன்மீக சக்தியோட தொடர்பு கொண்டதும் சிவப்பு நிறமா மாறிடும் என்றாள். வீரா தலையசைத்தான். 8 பெரிய குடும்பங்களிலும் எண்ணற்ற ரகசியங்கள் இருப்பதை புரிந்து கொண்டான். மேலும் யாகர் குடும்பம் இது போன்ற பயனுள்ள பொருட்களை உருவாக்கும் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு மகாகுருவாக இருக்க வேண்டும் என்று யோகித்தார். சகோதரிகளே, நீங்க எல்லாரும் கீழே வரலாம். இவங்கள அசுரர்கள் யாரும் இல்ல என்று துகிரா மரத்திலிருந்த தனது குழுவின் மற்ற உறுப்பினர்களை அழைத்தாள். இதற்கிடையில் மரத்திலிருந்த தேவகன்னியர் குழுவின் பெண்களும் கீழே குதித்து நெருப்புக்கு அருகில் சென்றனர். சிறிது நேரத்தில் தேவகன்னியர் குழுவின் பெண்களும்
பொற்கதிர் குழுவின் இளைஞர்களும் நெருப்புக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். நீ இந்த அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கியே, இதுக்கு முன்ன அசுரர்களை எதிர்கொண்டியா என்று வீரா துகிராவிடம் கேட்டான். வீராவின் இந்த கேள்வியை கேட்டதும் தேவகன்னியர் குழுவின் பெண்களின் முகங்களில் சோக நிழல் விரிந்தது. வீரா அவர்களின் முகத்திலிருந்தே பதிலை பெற்றுவிட்டார். இதற்கிடையில் துகிரா தலையை ஆட்டினாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த முறை அசுர வேட்டையில பங்கேற்கிறது இவ்வளவு ஆபத்தானதா இருக்கும்னு நாங்க யாருமே நினைக்கல. லோகேஸ்வரனுடைய மூத்த சகோதரர் கோக்கிலனும் எங்களோட இருந்தார். அவர்தான் எங்களை பாதுகாத்துட்டு வந்தாரு. ஆனா என்றவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. உண்மை என்னவென்றால், அசுர வேட்டையில் பங்கேற்கும் சீடர்களில் மிகச் சிலர் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்பர். காரணம், பெரும்பாலும் காடுகளில் வேவு பார்க்க அசுர வீரர்கள் தான் மறைந்திருப்பார்கள். அசுர வீரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களை உள் சீடர்கள் எளிதில் சமாளித்து விடுவார்கள். இந்த முறை தேவகன்னியர் குழு இந்த வேட்டையில் பங்கேற்ற போது சங்கநதி குழுவின் உள் சீடர்களும் அவர்களுடன் இணைந்தனர். தேவகன்னியர் குழுவில் அனைத்து சீடர்களும் பெண்களும் இருந்ததால் சங்கநதி குழுவின் சீடர்களான லோகேஸ்வரனும் கோக்கிலனும் அவர்களை பாதுகாக்க தயாராக இருந்தனர். சங்கநதி குழு 33 குழுக்களில் 2வது இடத்தில் உள்ளது. எனவே அவர்கள் அனைவரும் மற்ற சாதாரண உள் சீடர்களை விட சக்தி வாய்ந்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருந்தனர். ஆனால் காட்டில் முன்னேறும் போது அவர்கள் ஒரு அசுர தளபதியை சந்தித்தனர். என்ன, நீங்களும் ஒரு அசுர தளபதியை சந்திச்சீங்களா என்று வீரா நிலைமையை யூகித்து கேட்டார். துகிரா தலையை அசைத்து சோகமாக, ஆமா, ஒரு அசுர தளபதி சங்கநதி குழுவோட ஒரு சீடரை கொன்னு அவர் உடல்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஒரு ரகசிய தாக்குதல் மூலமா கோக்கிலனை கொன்னுட்டான். அதனால லோகேஸ்வரன் அந்த அசுர தளபதியோட சண்டை போட தொடங்கினாங்க. நாங்க எங்களை தடுத்த சாதாரண அசுர வீரர்களோட போராடி அதை வீழ்த்திட்டோம். அதனால எங்க எல்லாருக்கும் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவங்களுக்கு என்றவளால் மேலே பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. பெண்கள் பலர் தலை குனிந்திருந்தனர். அவர்களின் அழகான கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு அசுர தளபதியை சந்திப்பதின் விளைவுகளை யூகிப்பது இவர்களுக்கு கடினமாக இல்லை. அசுர வேட்டையில் பங்கேற்ற மிகவும் சக்தி வாய்ந்த உள் சீடர்கள் கூட நடுத்தர நிலை ருத்ர மகாவீர நிலை வீரர்கள் மட்டுமே. அவர்கள் ஒரு அசுர தளபதியுடன் ஒப்பிடும் போது மிகவும் பலவீனமாகவே கருதப்படுவார்கள். இங்கு சங்கநதி குழுவின் சீடர்கள் தேவகன்னியர் குழுவின் பெண்களை காப்பாற்ற அசுர தளபதியுடன் சண்டையிட்டிருப்பார்கள். அதில் அவர்கள் இருவருமே மரணித்து விட்டனர். இது புரிந்ததும் அங்குள்ள சூழல் திடீரென்று மிகவும் அமைதியாகிவிட்டது. நெருப்பின் முன் அமர்ந்திருந்த அனைவரும் ஏதேதோ நினைவுகளில் தங்களை தொலைத்திருந்தனர். வீரா லேசாக சிரித்து சோகத்தின் சூழலை குறைப்பது போல, சரி, இந்த முறை நாம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். அதனால தைரியமா இருங்க என்றான். வீரா சொன்னதை கேட்டதும் தேவகன்னியர் குழுவின் பெண்களின் முகங்களில் குழப்பம் தோன்றியது. அவர்கள் அனைவரும் வீராவை முறைத்துப் பார்க்க தொடங்கினர். பொற்கதிர் குழுவின் உள் சீடரான பிரதீபன் இதை சொல்லியிருந்தால் கூட அவர்கள் இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் வீரா ஒரு அர்த்த மகாவீர நிலை போர் வீரர். சொல்லப்போனால் பொற்கதிர் குழுவின் சீடர்களில் அவன்தான் மிகவும் பலவீனமானவனாக இருப்பான். அத்தகைய சூழ்நிலையில் வீரா எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ல முடியும்? இருப்பினும் வீராவின் உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவன் அவர்களை ஆறுதல் படுத்த விரும்பினான். அதே நேரம் அந்த மக்களின் முகபாவனைகளை பார்த்த பிரதீபன் லேசாக சிரித்துவிட்டு, உங்க எண்ண ஓட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நாங்களும் ஒரு அசுர தளபதியை எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. கடைசியில வீரா தான் அவனை தனியா கொன்னா. வீரா மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எங்க முழு குழுவுமே அழிக்கப்பட்டிருக்கும் என்றான். பிரதீபனின் இந்த பேச்சை கேட்ட பல பெண்கள் நம்ப முடியாத முகபாவனையுடன் பார்த்தனர். துகீராவின் கண்கள் வீராவின் மீது விழுந்தன. அவள் கொஞ்சம் சிரித்தாள். பின்னர் தலையை ஆட்டினாள். இல்ல, நான் அதை நம்பல. நானும் அதை நம்பல என்றாள் மற்றொரு பெண்.
இதை கேட்ட பிரதீபன் சிரித்தான். இந்த பெண்களின் ஆச்சரியத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுமே நடந்ததை நேரில் தனது கண்களால் பார்க்கவில்லை என்றால் ஒரு அர்த்த மகாவீரன் ஒரு அசுர தளபதியை கொன்றுள்ளான் என்று நம்பியிருக்க மாட்டான். ஆனால் உண்மை எப்போதும் உண்மைதான். இந்த பெண்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. அதே நேரம் வீரா சிரித்தான். அவன் எதையும் மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சூழலை கொஞ்சம் கலகலப்பாக்க அவன் இப்படி சொன்னதாக இருப்பதில் எந்த தவறும் இல்லையே. பயந்து போன ஒரு வீரன் இறந்தவனுக்கு சமம். எனவே போரில் ஒரு வீரன் தைரியத்தை இழக்க முடியாது. இறுதி மூச்சு வரை போராடியே ஆக வேண்டும். துகிரா ஒன்றுக்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த தற்காப்பு ஆயுதங்களை கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் தைரியத்தை காட்டவில்லை என்றால் அசுர தளபதியிடமிருந்து தப்பிக்க அவளுக்கு வாய்ப்பே இருக்காது. இரவு ஆழமாக மாறியது. காட்டில் அடர்ந்த மரங்கள் நிலவொளியை மறைத்திருந்தன. இதனால் முழு வனமும் இருளில் மூழ்கி இருந்தது. நெருப்பின் ஒளியை தவிர எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. சில நேரங்களில் ஒரு பெரிய விலங்கு அந்த பகுதியை கடந்து செல்லும் போது உலர்ந்த மரம் மற்றும் இலைகளின் சலசலக்கும் சத்தம் கேட்டது. பகலில் அசுரர்களுடன் மோதியதிலும் கண்முன்னே சக சீடர்கள் இறந்ததை கண்டதிலும் துகிராவும் மற்ற பெண்களும் மிகவும் சோர்வாக இருந்தனர். எனவே அவர்கள் ஓய்வெடுக்க தயாராகினர். அதே நேரத்தில் பொற்கதிர் குழுவின் சீடர்கள் மாறி மாறி காவல் காத்துக் கொண்டிருந்தனர். அந்த இரவு நேரம் மிக மெதுவாக கடந்து சென்று கொண்டிருந்தது. காவலில் இருந்த அனைவருமே அசுர தாக்குதலை எண்ணி கவலைப்பட்டனர். ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் கூட நல்ல தூக்கம் வரவில்லை. சில சமயங்களில் கெட்ட கனவுகளால் அலறியபடி எழுந்தனர். இந்த சிரமத்தின் மத்தியில் எப்படியோ அந்த இரவு கடந்தது. மோசமான எதுவும் நடக்கவில்லை. வீராவும் இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவனது ஆன்மா சாதாரண வீரர்களை விட பல மடங்கு வலிமையானது. எனவே சில நாட்கள் விழித்திருந்தாலும் கூட அவனுக்கு அதிக சிரமம் இருக்காது. அவன் இரவு முழுவதும் தியானம் செய்து அசுர தெய்வீக முஷ்டியின் இரண்டாவது அசைவான எண்ணற்ற அசுர முஷ்டிகள் நுட்பத்தை பயிற்சி செய்தான். காலையிலும் மற்றவர்கள் எழுந்த போதும் அவன் அதே தியான நிலையில் இருந்தான். அவனது கண்கள் மூடியிருந்தன. எதிர்மறை ஆன்மீக சக்தி மெதுவாக அவனது உடலில் பாய்ந்து கொண்டிருந்தது. பரவாயில்ல, ஒரு ராத்திரி முழுக்க தொடர்ச்சியான பயிற்சியில அசுர தெய்வீக முஷ்டி பத்தின புரிதல் நல்லாவே அதிகரிச்சிருக்கு என்றவன். திரும்ப வந்துருச்சு. யாரு? எங்க இருக்கது? இல்ல ஏதாவது அசுரன் தான் என்ன துரத்துறானா? எங்க இருந்தாவது எந்த அசுரனாவது மறைஞ்சிருந்து என்ன கண்காணிக்கிறானா? ஆனா எதுக்கு தாக்காம மறைஞ்சிருந்து கண்காணிக்கணும் என்று தனக்குள் நினைத்தவன் காட்டுக்குள் வந்ததிலிருந்தே தன்னை ஏதோ ஒன்று பின்தொடர்வது போலவே உணர்ந்திருந்தான். அதே உணர்வு மீண்டும் தோன்ற சுற்றி கண்களை அலைய விட்டான். அடுத்து என்ன நடக்கும்? தேவகன்னியர் குழுவின் சீடர்களை வீராவால் பாதுகாக்க முடியுமா? அவர்கள் மீண்டும் ஒரு அசுர தளபதியை சந்திப்பார்களா? இந்த முறை அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட போகிறது? வீராவை பின்தொடர்வது யார்? எதற்கு? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இரவு கடந்து விட்டது. ஆனால் பிரச்சனை இன்னும் முடியவில்லை. இந்த வறடிக்காட்டில் சாதாரண அசுர வீரர்கள் மட்டும் இருந்திருந்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களுக்கு இந்த காடு ஒரு வேட்டை களமாக இருந்திருக்கும். உள் சீடர்களே குறைந்த சக்தி கொண்ட அத்தனை அசுர வீரர்களையும் எளிதாக வேட்டையாடியிருப்பார்கள். ஆனால் இப்போது ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் அசுர தளபதிகளின் இரையாக மாறிக்கொண்டிருந்தனர். முந்தைய நாள் வீராவின் குழு மட்டுமல்ல, தேவகன்னியர் குழுவும் ஒரு அசுர தளபதியை எதிர்கொண்டனர். இதிலிருந்தே காடு முழுக்க பல அசுர தளபதிகள் இருப்பார்கள் என்று யூகித்துக் கொள்ளலாம். பிரதீபன் ஏதோ யோசனையுடன், முன்னெல்லாம் முழு காட்டுலையும் தேடினாலும் கூட ஒரு அசுர தளபதியை பார்க்கறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த முறை இவ்வளவு அசுர தளபதிகள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று கேட்டான். முதல்ல அவங்க எப்படி உள்ள வந்திருப்பாங்க என்று ஒரு பெண் சீடர் கேட்க, தெரியல, ஒருவேளை அசுர இனம் நம்ம மனிதர்களுக்கு எதிரா ஏதாவது பெரிய சதி திட்டத்தை செய்யுதோ என்று துகிரா பதில் அளித்தாள். இதை கேட்ட இரு குழு சீடர்களும், அப்ப பெரிய போர் நடக்க போகுதா என்ன? இந்த காடே அசுர போர்க்களத்துக்கும் பெருமறை நகரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துலதான் இருக்கு.
பெருமறை நகரத்துல பெரிய ராணுவ முகாமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை அசுர படைத்தளபதிகள் எப்படி இங்க பதுங்கி இருக்க முடியும்? ஒருவேளை பெருமறை நகரத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அது தெரியாம நம்மள இங்க வேட்டை கூட்டிட்டு வந்துட்டாங்களோ? எனக்கு முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியே போனாதான் நிம்மதி. ஆமாமா, எனக்கும் தான் என்ற இரு குழுவினரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தாலும் உண்மை என்னவென யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வீராவுமே தன் தந்தை தன்னிடம் சொன்ன கதையையும் நடப்பதையும் இணைத்து பார்த்து தனி யோசனையில் இருந்தார். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. நேரம் கடந்து சூரியனின் முதல் கதிர் வெளிவந்ததும் முழு காடும் ஒளிரத் தொடங்கியது. அனைவரும் நெருப்பை அணைத்துவிட்டு முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அனைவருமே இந்த பயணத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டாலும் யாரும் நம்பிக்கையை கைவிடவில்லை என்றாலும் விட்டுக் கொடுத்து திரும்பிச் செல்ல விரும்பினார். அவர்கள் வந்த பாதையிலேயே திரும்ப வேண்டும். ஆனால் திரும்பி போகும்போது அவர்கள் அசுரர்களை சந்திக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. எனவே பொற்கதிர் குழுவின் சீடர்களும் தேவகன்னியர் குழுவின் சீடர்களும் ஒன்றாகவே முன்னேறிச் சென்றனர். நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் இன்று இன்னும் எச்சரிக்கையாக இருந்தனர். பொதுவாக மக்களின் உள் உறுப்புகளை சாப்பிட்ட பிறகு அசுர தளபதிகள் மனித தோலுக்குள் ஒளிந்து கொள்வார்கள். எனவே ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் துகிரா அசுர சோதனை ஊசியை பிடித்து அனைவருக்கும் முன்னால் சுழற்றினாள். இப்படி எந்த அசுரனும் தங்கள் குழுவிற்குள் ஊடுருவாமல் பார்த்துக் கொண்டனர். 2 மணி நேரம் நடந்த பிறகு திடீரென்று முன்பக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. வீரா அனைவரையும் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுமாறு சைகை காட்டினார். சிறிது நேரத்தில் பல உரத்த வெளிச்சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. முன்னால சண்டை நடக்குது என்ற பிரதீபனின் முகபாவனை உடனடியாக மாறியது. அவன் தனது வாளை அதன் உரையிலிருந்து எடுத்தான். மற்றவர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்தனர். வீராவும் பிரதீபனும் சைகைகளுடன் சில திட்டங்களை செய்தனர். பின்னர் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு குழுக்களும் பிரிக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்பக்கத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அங்கே ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அசுர ஆன்மீக சக்தியும் மனித ஆன்மீக சக்தியும் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தன. அந்த போரில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களை ஒரு இளைஞன் வழிநடத்திக் கொண்டிருந்தான். அவன் கைகளில் 2 பளபளப்பான கருப்பு மற்றும் வெள்ளை வாள்களை வைத்திருந்தான். அந்த இளைஞனின் கைகளில் இருந்த 2 வாள்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கூர்மையானதாகவும் இருந்தன. அந்த இளைஞனின் ஆன்மீக சக்தி அவனது வாள்களுடன் இணைக்கப்பட்டிருந்ததா? அவனது சக்தி ஒரு நீண்ட ஒளியின் வடிவத்தில் அவனது வாள்கள் வழியாக பரவியது. அதன் உதவியுடன் அந்த இளைஞன் ஒரு அசுர தளபதியுடன் மோதிக்கொண்டிருந்தான். அது தனயன், அஷ்டசக்கர குழுவோட சீடன் என்று துகிரா மெதுவாக சொன்னாள். வீரா தனயன் என்ற அந்த உள் சீடனை பார்த்தார். அவனது சக்தி மிகவும் நன்றாக இருந்தது. மேலும் அவன் தனது நடுத்தர நிலை ருத்ர மகாவீர பலத்தாலேயே ஒரு அசுர தளபதியை எதிர்கொள்ள முடிந்தது. அஷ்டசக்கர குழு ஆதிசக்தி ஆசிரமத்தின் உயர்குழு. பொதுவாக எந்த குழுவும் அதன் உயர்மட்ட உள் சீடரை அசுர வேட்டைக்கு அனுப்புவதில்லை. மேலும் தனயனும் கூட அஷ்டசக்கர குழுவின் உயர்மட்ட உள் சீடர்களின் பட்டியலில் இல்லை. ஆனாலும் நேருக்கு நேர் மோதலில் அசுர தளபதியுடன் கடுமையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஏனெனில் அஷ்டசக்கர குழுவின் சீடர்கள் 2 அசுர தளபதிகளையும் 12க்கும் மேற்பட்ட அசுர வீரர்களையும் எதிர்கொண்டனர். தனயன் ஒரு அசுர தளபதியை எதிர்த்து தனியாக போராடிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் மற்ற 3 உள் சீடர்கள் மற்றொரு அசுர தளபதியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட மற்றொரு அசுர தளபதியை தடுக்க முடியவில்லை. அவர்களின் நிலைமை மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அந்த அசுர தளபதி ஏதாவது ஒரு உள் சீடரை கொன்றால் கூட மற்ற 2 சீடர்களால் அந்த அசுரனுடன் போட்டியிட முடியாது. இதை பார்த்த பிரதீபன் தனது வாளை உறுதியாக பிடித்துக் கொண்டு அசுர வீரர்களை நோக்கி சுட்டிக்காட்டி, நாம அவங்களுக்கு உதவுவோம் என்றார். இதனால் தேவகன்னியர் குழுவின் அனைத்து சீடர்களும்
பொற்கதிர் குழுவின் சீடர்களும் சுற்றியுள்ள அசுர வீரர்களுடன் மோதினர். பொதுவாக அசுர வேட்டையில் எந்த குழுவும் மற்றொரு குழுவுக்கு உதவ மாட்டார்கள். ஏனென்றால் சாதாரண அசுர வீரர்களுடன் சண்டையிடுவது அத்தனை ஆபத்தானதாக இருக்காது. ஆனால் இப்போது இந்த நெருக்கடியான நேரத்தில் ஒவ்வொரு குழுவும் மற்றவர்களுடன் கைகோர்க்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவர்கள் உயிர் வாழவும் வாய்ப்பு அதிகரிக்கும். பொற்கதிர் குழுவின் சீடர்களும் தேவகன்னியர் குழுவின் சீடர்களும் இந்த போரில் இணைந்தாலும் அது போரில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் இவர்கள் யாரும் அசுர தளபதியுடனான சண்டையில் பங்கேற்க தயாராக இல்லை. அசுர தளபதிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். ஒருவரிடம் போதுமான வலிமை இல்லை என்றால் அவரால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது. நொடியில் அசுர தளபதி அவர்களை கொன்று பச்சையாக மென்று விழுங்கி விடுவார். இந்த நேரத்தில் அசுர தளபதியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஒரு நபர் என்றால் அது வீரா மட்டுமே. அஷ்டசக்கர குழுவின் 3 உள்சீடர்களும் நடுத்தர நிலை ருத்ர மகாவீரர்களே. மேலும் ஒரு முக்கோண போர் பாணியை கடைபிடித்து அவர்கள் அசுர தளபதியை 3 பக்கங்களிலிருந்தும் தாக்கின. மூவரின் தாக்குதல்களும் ஒரே மூலத்திலிருந்து ஒன்றாக வருவதாக தோன்றியது. மேலும் மூவரும் அசுர தளபதியுடன் மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் திறமையுடனும் போட்டியிட்டனர். ஆனால் அவர்களிடம் புத்திசாலித்தனமான உத்தி புரிதல் இருந்த போதிலும் அவர்களால் அசுர தளபதியின் தாக்குதலை எதிர்க்க முடியவில்லை. மூவரின் தாக்குதல்களிலும் குறைபாடு இருந்தது. அவர்களில் யாராவது ஒருவர் ஒரு சிறிய தவறு செய்தாலும் முழு தாக்குதல் பாணியும் திசை மாறும். அசுர தளபதி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்களில் ஒருவரை கொன்றால் மற்ற 2 சீடர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். இந்த பதட்டத்துக்கு மத்தியில் அசுர தளபதியும் அந்த குறைபாட்டை கண்டுகொண்டார். மூவரில் ஒரு சீடன் அசுர தளபதியின் பயங்கரமான அசுர ஆன்மீக சக்தியின் அழுத்தத்தில் இருந்தான். மேலும் அவன் மிகவும் பதட்டமாக காணப்பட்டார். எனவே அவன் ஒரு தவறான அடியை எடுத்து மற்ற இருவரிடமிருந்தும் சற்று தூரம் நகர்ந்தான். இதை புரிந்து கொண்ட அந்த சீடன் மீண்டும் நெருங்கிய போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அசுர தளபதி சத்தமாக கர்ஜித்து தனது கையை நீட்டி அந்த சீடனை பிடித்து விட்டார். அதைக் கண்ட அனைவரின் மனமும் தளர்ந்தது. உண்மை என்னவென்றால் இந்த போரில் 2 அசுர தளபதிகளே மிக முக்கியமானவர்கள். இப்போது அஷ்டசக்கர குழுவின் முக்கோண அமைப்பு ஒரு அசுர தளபதியால் உடைக்கப்பட்டு விட்டது. இந்த 3 சீடர்களும் தோற்கடிக்கப்பட்டால் 2 அசுர தளபதிகளும் இணைந்து தனையனை கொன்று விடுவார்கள். பின்னர் மீதமுள்ள மக்களும் சிறிது நேரத்திலேயே கொல்லப்பட்டு விடுவார்கள். இது புரிந்ததும் பல சீடர்கள் இதயம் நடுங்கியது. சிலர் தங்கள் முடிவை எண்ணி வருந்தினர். அனைவரின் மன உறுதியும் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. அப்போது ஒரு நிழல் அந்த அசுர தளபதியை நோக்கி மிக வேகமாக நகர்ந்தது. அசுர தளபதியை அடைந்த பிறகும் அந்த நிழலின் வேகம் குறையவில்லை. அந்த நிழல் அந்த கொடூரமான அசுரனை முழு பலத்துடன் தாக்க விரும்பியது. மனித உடலை சதை மற்றும் இரத்தத்துடன் ஒப்பிட்டார். அசுர தளபதியின் உடல் ஒரு உலோகம் போன்றது. அத்தகைய வலிமை கொண்ட அசுர தளபதியுடன் ஒரு மனிதன் மோதினான். அது மலையிலிருந்து ஒரு முட்டையை எறிவது போன்றதாகும். அதனால் அது வீரா என புரிந்தது. மக்கள் பலரும் வீராவின் கதை முடிந்தது என்றே நினைத்தனர். பொற்கதிர் குழுவின் சீடர்களுக்கு மட்டுமே வீராவின் உடல் எவ்வளவு அசாதாரணமானது என்பது தெரியும். எனவே அவர்கள் வேடிக்கை பார்க்க, இந்த வீராவுக்கு என்ன பைத்தியமா? துகிராக்கா, வீராவை பாரு என்று தேவகன்னியர் குழுவின் சீடர் ஒருத்தி கத்தினாள். வீரா அசுர தளபதியுடன் மோதப் போவதை துகிராவும் பார்த்தாள். அவளுடைய மனது பதட்டமானது. வீரா ஒரு அர்த்த மகாவீரன். அவனால் அசுர தளபதியை கொல்ல முடியும் என்று அவள் நம்பவில்லை. ஆனாலும் அந்த அசுர தளபதியை எதிர்க்க தைரியம் தேவை. வீராவின் தைரியத்தை கண்டு துகிரா மயங்கிப் போனாள். இவன் நிச்சயம் துணிச்சலானவன்தான் என்று நினைத்தாள். அதே நேரம் இவன் என்ன இன்னும் ருத்ர மகாவீரனா கூட மாறல, அதுக்குள்ள அந்த கொடூரமான அசுர தளபதியை தாக்க போறான். அவனுக்கு வாழ ஆசையே இல்லையா? இப்படி மரணத்தை தேடி ஓடுறான் என்று பெரும்பாலான மக்கள் தங்களுக்குள் எண்ணினர். இந்த நேரத்தில் அசுர தளபதியின் முழு கவனமும் அவன் முன்னால் இருந்த 3 பேர் மீதே குவிந்திருந்தது.
ஆனால் திடீரென்று மறுபக்கத்திலிருந்து ஒரு நிழல் அவனை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டார். உடனே அந்த பக்கம் திரும்பினார். வீராவை பார்த்தவுடன் அசுர தளபதியின் அசிங்கமான கண்கள் பிரகாசித்தன. கர்ஜனையுடன் வீராவை பார்த்தார். வீராவின் சிறிய உடலும் அசுரனின் ராட்சத உடலும் மோதியது. பூம்! ஒரு உரத்த சத்தம் அனைவரின் காதுகளிலும் விழுந்தது. ஆனால் அப்போதுதான் யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அசுர தளபதியின் ராட்சத உடலில் மோதிய வீரா பின்னால் தூக்கி வீசப்பட்டு ஒரு ராட்சத மரத்தில் மோதி விழுந்தார். ஆனால் சில நொடிகளிலேயே அவன் மீண்டும் எழுந்து நின்று எதுவும் ஆகாத மாதிரி உடலின் தூசியை துடைத்தார். அதை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயினர். தனையனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுர தளபதியும் அதிர்ந்தார். அசுரர்களின் வெளிப்பாடுகள் மனிதர்களிடமிருந்து வேறுபட்டவை. எனவே அவனது அதிர்ச்சி அவனது கண்களில் நடுக்கமாக தெரிந்தது. இது தனையனுக்கு அசுர தளபதியை தாக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. கருப்பு வெள்ளை வாள்களால் அசுர தளபதியை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்த தனையனும் கூட ஒரு கணம் நின்று வீராவை ஆச்சரியமாக பார்த்தான். இதை அவன் தன் கண்களால் பார்க்கவில்லை என்றார். ஒரு அர்த்த மகாவீரர் ஒரு அசுர தளபதியுடன் போட்டியிட முடியும் என்று அவன் ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டார். வீராவின் உடையை பார்த்த தனையன் அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடன் என்று புரிந்து கொண்டான். திடீரென்று தனையனுக்குள் ஒரு நம்பிக்கை கதிர் உருவானது. அவன் வாள்களை இறுக்கமாக பிடித்து இன்னும் அதிக ஆற்றலுடன் அசுர தளபதியை தாக்கினான். இதற்கிடையில் துகிரா மெதுவாக தன் கையால் வாயை மூடிக்கொண்டு தூசியின் நடுவில் எழுந்து நின்ற வீராவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இந்த நேரத்தில் வீராவின் வேகம் முன்பு இருந்ததை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அவன் கண்களில் அசாதாரண நம்பிக்கை நிறைந்திருந்தது. அவளுக்கு வீராவை நீண்ட காலமாக தெரியாது. நேற்றுதான் அவனை முதலில் சந்தித்தார். ஆனால் இப்போது அவனின் வேகத்திலும் அசாதாரண நம்பிக்கையுடன் அவன் நிற்கும் காட்சியை பார்த்தவுடன் அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சொல்லப்போனால் வீராவின் வீரத்தில் யாகர் குடும்பத்தின் பெண் வாரிசு மொத்தமாக வீழ்ந்திருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? வீராவும் அவனுடைய தோழர்களும் இவ்வளவு பெரிய அசுர படையை எதிர்கொள்ள முடியுமா? தனையன் மற்றும் அஷ்டசக்கர குழுவின் சீடர்களில் மீதமுள்ளவர்கள் வீராவுடனும் அவனுடைய தோழர்களுடனும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா? துகிராவின் இந்த விருப்பம் வீராவுக்கு பிரச்சனையாகுமா? தெரிந்து கொள்ள அடுத்ததை கேளுங்கள். மகாவீரனாக இருக்கும் வீரா அசுர தளபதியை எப்படி தாக்கினான் என அனைவரும் குழப்பத்தில் இருக்க, பொற்கதிர் குழுவின் சீடர்கள் மட்டுமே அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே வீராவின் கொடூரமான சக்தியையும் அவனது விசித்திரமான தாக்குதல்களையும் கண்டிருந்தனர். இதற்கிடையில் வீராவால் தாக்கப்பட்ட அசுர தளபதியும் சிறிது தூரத்தில் விழுந்திருந்தான். அவன் ஒரு கர்ஜனையுடன் தரையிலிருந்து எழுந்தான். ஒரு பயங்கரமான அசுர ஆன்மீக சக்தி எங்கும் பரவியது. அந்த சக்தியில் எல்லையில்லா கோபம் இருந்தது. அதை அங்கிருந்த அனைத்து சீடர்களும் உணர்ந்தனர். அசுர தளபதி இப்போது வீராவின் உடலின் பண்புகளை புரிந்து கொண்டார். ஆனாலும் கோபத்தால் வேறு எதையும் சிந்திக்காமல் எப்படி வீராவை கொல்வது என்று யோசித்தான். வீராவுக்கும் கூட அசுர தளபதியின் பலம் மற்றும் பலவீனங்கள் ஓரளவு புரிந்தது. மனிதர்களுடன் ஒப்பிடும்போது அசுர வீரர்களின் தாக்குதல் முறைகள் எளிமையானவை. அவர்கள் கிட்டத்தட்ட தூய ஆன்மீக சக்தியையும் உடல் ரீதியான மோதலையும் பயன்படுத்தினர். மேலும் அசுர தளபதியும் அப்படித்தான் இருந்தனர். ஆனால் அசுர வீரர்களைப் போல் அல்லாமல் அசுர தளபதியால் தனது உடலில் இருக்கும் வெண்கலம் போன்ற முட்களையும் பயன்படுத்த முடிந்தது. அசுர ஆன்மீக சக்தியுடன் அந்த முட்கள் ஆன்மீக தர ஆயுதங்களுக்கு சமமாக இருந்தது. இதனால் அந்த முட்கள் உடலை துளைத்தவுடன் மக்களால் பெரும்பாலும் நகர முடியாது. ஆனால் வீரா இதை பற்றி அதிகம் யோசிக்க தேவையில்லை. கோபத்தில் இருந்த அசுர தளபதியை எதிர்கொண்ட வீரா தனது கையை உயர்த்தி கவனமாக தனது மூலாதார சக்கரத்தில் உள்ள எதிர்க்கும் ஆன்மீக சக்தியை தனது முஷ்டியை நோக்கி தள்ளத் தொடங்கினார். அதே நேரம் அந்த அசுர தளபதி வீராவை பார்த்து, எங்க வழியிலிருந்து விலகிப்போ, உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன்
என்று கர்ஜித்தான். வீரா ஜாக்கிரதை, அந்த அசுர தளபதி ரொம்ப மோசமானவன் என்று சீடர்களில் ஒருவன் வீராவை எச்சரித்தான். இப்போதுதான் வீரா அசுர தளபதியை தள்ளியிருந்தாலும் பலர் இன்னும் அவன் பலத்தில் சந்தேகத்துடன் இருந்தனர். காரணம், வீரா இன்னும் அர்த்த மகாவீரன் மட்டுமே. அசுர தளபதியின் ஒரு தாக்குதலுக்கே கூட வீரா தாங்குவானோ இல்லையோ என்று அஞ்சினர். ஆனால் வீராவிடம் எந்த கவலையும் இல்லை. அவன் மிகவும் அலட்சியமாக இருந்தான். பின் அசுர தளபதியை பார்த்து முறைத்தபடி அவனை நோக்கி ஓடினான். இதற்கிடையில் அசுர தளபதியின் தோளிலிருந்து 4 வெண்கல முட்கள் வெளிப்பட்டன. வீரா சில அடி தூரம் வந்தவுடனேயே அவை அனைத்தும் வீரா மீது பாய்ந்தன. அசுர தளபதியுடனான முந்தைய அனுபவத்தால் வீரா ஏற்கனவே எச்சரிக்கையாக இருந்தார். எனவே அவன் இந்த தாக்குதலுக்கு தயாராகவே இருந்தான். தன் சிறிய உடலை நுட்பமாக சுழற்றி மிகுந்த சுறுசுறுப்புடன் அந்த முட்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தவிர்த்தான். அதன் பிறகு நிற்காமல் அசுர தளபதியை அடைந்தவன் தன் முழு பலத்தாலும் அசுரனை நோக்கி தன் முஷ்டியை எறிந்து, அசுர தெய்வீக முஷ்டி என்றான். அசுர தளபதியின் பெரிய உடலுடன் ஒப்பிடும்போது வீராவின் முஷ்டி பலவீனமாகவும் மிக சிறியதாகவும் தெரிந்தது. ஆனாலும் வீரா அசுர தளபதியை தாக்கியவுடன் அந்த தாக்குதலிலிருந்து ஒரு பெரிய ஊதா நிற நிழல் தோன்றி விரைவாக அசுர தளபதியின் உடலினுள் நுழைந்தது. அந்த நிழல் வீராவின் முஷ்டியிலிருந்து வெளிப்பட்டு அசுர தளபதியின் உடலில் இணைந்தது. இவை அனைத்தும் மிக விரைவாக நடந்ததா யாராலும் எதையும் பார்க்க முடியவில்லை. வீராவின் முஷ்டி முன்னோக்கி நகர்வதை மட்டுமே அனைவரும் பார்த்தார்கள். எனவே அவனது சக்தி எவ்வளவு பயங்கரமானது என்று யாரும் யூகிக்கவில்லை. ஆனால் முஷ்டி மோதியதில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அசுர தளபதி சட்டென பின்வாங்கினான். அவனது அடிகள் தடுமாறின. குடிபோதையில் இருப்பவன் போல ஆடினான். அசுர தளபதியின் நிலையைக் கண்டு வீராவும் ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் இதற்கு முன்பு வீரா அசுர தெய்வீக முஷ்டியை கருப்பு மலையில் வித்தூனின் மீது மட்டுமே பயன்படுத்தி இருந்தார். ஆனால் அப்போதும் அதை வெறும் தாமரைகளை அழிக்க மட்டுமே பயன்படுத்தினார். இதனால் அசுர தெய்வீக முஷ்டியின் உண்மையான சக்தி என்ன என்பதை வீராவால் மதிப்பிட முடியவில்லை. ஆனால் இப்போது அசுர தளபதி வலியால் துடிப்பதையும் தொடர்ந்து பின்வாங்குவதையும் அவன் கையை உயர்த்த முயன்ற போதும் அவனது கனமான கை உடைந்து ஆடுவதையும் கண்ட வீரா திகைத்துப் போனார். கை உடைந்த பிறகும் கூட ஊதா நிற சக்தி அதிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருந்தது. மேலும் அவனது எதிர்க்கும் ஆன்மீக சக்தி அசுரனின் கையில் இருந்த சதையையும் இரத்தத்தையும் விழுங்கியது. சிறிது நேரத்திலேயே அந்த எதிர்க்கும் ஆன்மீக சக்தி அசுர தளபதியின் மார்பில் பரவி அவன் முழு உடலையும் விழுங்கத் தொடங்கியது. அசுர தளபதி எவ்வளவோ முயன்றும் அந்த சக்தியை அகற்ற முடியவில்லை. சில நொடிகளிலேயே தளபதியின் உடல் எதிர்க்கும் சக்தியால் முழுவதுமாக சிதைந்தது. அசுர தளபதியின் மரணம் பயங்கரமானதாகவும் மிகவும் பரிதாபகரமானதாகவும் இருந்தது. வீராவும் தனது எதிர் சக்தி இப்படி அசுர தளபதியின் சதை மற்றும் இரத்தத்தை அவன் முழுமையாக இறக்கும் வரை தொடர்ந்து விழுங்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு ஊதா நிற எதிர் ஆன்மீக சக்தி மெதுவாக மறைந்து விட்டது. அங்கிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ருத்ர மகாவீர நிலை வீரர்களே. அவர்கள் இயற்கையாகவே அனைத்து வகையான ஆன்மீக சக்திகளையும் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் யாருமே இப்படி மற்றொருவரின் உடலில் நுழையக்கூடிய இந்த பயங்கரமான ஆன்மீக சக்தியை பார்த்ததில்லை. மேலும் அந்த சக்தி அசுர தளபதியின் சதையையும் இரத்தத்தையும் விழுங்கிக் கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் நடுங்கிப் போயினர். வீராவும் இந்த சம்பவத்தால் ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லையே, என்னோட எதிர்க்கும் சக்தி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? வித்தூனோட ஆன்மீக சக்தியிலிருந்து உருவான தாமரை மலர்களை விழுங்கின மாதிரி இப்படி ஒரு அசுர தளபதியோட சதையையும் ரத்தத்தையும் கூட விழுங்கிடுச்சே என்று தனக்குள் எண்ணிய வீரா மிகவும் மகிழ்ந்தான். இதற்கிடையில் தனையனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுர தளபதி தனது தோழன் இறப்பதை கண்டதும் அவர்களின் அடுத்த இலக்கு அவன்தான் என்பதை உணர்ந்தான். எனவே தாக்குதலை தொடரும் நோக்கத்தை கைவிட்டு
அங்கிருந்து பாதுகாப்பாக தப்பிக்கும் வழியை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். இதுவரை ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் பயந்தனர். எனவே அசுர தளபதியை கொல்ல யாரும் அவன் அருகில் செல்லத் துணியவில்லை. ஆனால் வீரா மற்றொரு அசுர தளபதியை கொன்றதும் அங்கிருந்த சீடர்களின் மன உறுதியும் அதிகரித்தது. அவர்கள் அசுர தளபதியை சுற்றி வளைத்து அவன் அருகில் செல்லத் தொடங்கினர். இதனால் அசுர தளபதி அதிக அழுத்தத்தை உணர்ந்தான். இதனால் இன்னும் ஆக்ரோஷமாகி தாக்குதலை பலமாக்கி தனையனை பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தினான். தனையன் பின்வாங்கியவுடன் அசுர தளபதி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். அப்போது ஒரு பளபளப்பான வெள்ளி வாள் தோன்றியது. பிரதீபன் அசுர தளபதியை தடுக்க தனது வாளால் தாக்கினான். ஆனால் அசுர தளபதியின் உடல் மிகவும் வலுவாக இருந்தது. எனவே அவன் பிரதீபனின் வாள் தாக்குதலை புறக்கணித்து தொடர்ந்து ஓடினான். பிரதீபனின் வாள் தாக்கியதில் அவனது தோலில் ஒரு சிறிய காயம் மட்டுமே ஏற்பட்டது. பிரதீபனை தவிர மற்ற உள் சீடர்களும் அசுர தளபதியை தடுக்க முயன்றனர். ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. அப்போது ஒரு உரத்த வெடிக்கும் சத்தம் கேட்க அங்கிருந்த அனைவரின் காதுகளும் அடைத்தன. ஆச்சரியமான அனைவரும் துகிராவை பார்க்க அவள் ஒரு மரப்பெட்டியை வைத்திருந்தாள். அது யாகர் குடும்பத்தின் அழிவு ஆயுதங்களில் ஒன்றாகும். துகிரா ஏற்கனவே உக்கிர நாகசக்தியை செயல்படுத்தி இருந்தாள். இதனால் அங்கு ஒரு வலுவான ஆற்றல் ஓட்டம் பரவியது. மேலும் துகிராவின் கையில் இருந்த மரப்பெட்டி ஒளிரத் தொடங்கியது. அடுத்த கணம் எரியும் பாம்பின் வடிவத்தில் ஆன்மீக சக்தி அதிலிருந்து வெளிப்பட்டது. அந்த சக்தி ஆன்மீக உலகின் போர் வீரனைப் போல இருந்தது. அந்த பாம்பு வடிவத்தை கண்ட வீரா, அடேங்கப்பா, யாகர் குடும்பத்தோட ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இது ஆன்மீக உலக வீரனையும் கூட காயப்படுத்தும் என்று பெருமூச்சு விட்டார். அனைவரும் உக்கிர நாகம் பறப்பதை கண்டார்கள். அது மரப்பெட்டியிலிருந்து வெளியே வந்து முன்னோக்கி நகர்ந்தது. அதன் சக்தியே அதன் வழியில் வந்த அனைத்தையும் உடைப்பதுதான். இது அசுர தளபதிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. முதலில் ஒரு அர்த்த மகாவீரன் தனது தோழனை கொன்றான். இப்போது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதமும் அவனுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. பெருமூச்சு விட்ட அசுர தளபதி தனது விதியை சபிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மனித குலம் எந்த அளவுக்கு முன்னேறிடுச்சா? இந்த மனித குழந்தைங்க எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க என்று புலம்பினார். இதுவரை அசுர தளபதி தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் உக்கிர நாக சக்தியின் முன் பாதுகாப்பாக தப்பிப்பது இப்போது அவனுக்கு கடினமானது. இறுதியில் வேறு வழியில்லாமல் அவர் தனது முழு பலத்தையும் சேகரித்து உக்கிர நாக சக்தியுடன் மோதினார். இதனால் அவனது கை பலத்த காயமடைந்தது. இந்த பொண்ணுதான் ஏதோ ஒரு வகையான ரகசியமான ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கா. ஆனா அதோட சக்தி அதிகம் இல்ல என்ற அசுர தளபதி யோசித்தார். பின் சட்டென நின்று துகிராவை நோக்கி ஓடினார். துரதிருஷ்டவசமாக துகிரா ஆன்மீக உலகின் போர் வீரன் அல்ல. இல்லையெனில் அவள் இந்த அசுர தளபதியை உக்கிர நாகத்தின் உதவியுடன் கொன்றிருப்பாள். அசுர தளபதி துகிராவை நோக்கி ஓடுவதைக் கண்ட வீரா அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை உணர்ந்தான். அடச்ச என்று தலையை ஆட்டியபடி உடனடியாக அசுர தளபதியை நோக்கி ஓடத் தொடங்கினான். உண்மையில் முதலில் எதிர்வினை ஆற்றியவன் அவன்தான். பின் அசுர தளபதி துகிராவை தாக்கப் போகிறான் என்பதை மற்றவர்களும் புரிந்து கொண்டனர். எனவே அந்த மக்களும் எதிர்வினை ஆற்றினர். அவர்களில் தனையன் மற்றும் பிரதீபன் என இருவரும் வேகமாக செயல்பட்டனர். ஆனால் இந்த நேரத்தில் அனைவரும் துகிரா மற்றும் அசுர தளபதியிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தனர். இதனால் அசுர தளபதி துகிராவின் அருகில் வந்து தனது கையை நீட்டி துகிராவை இழுத்து தனது விலா எலும்புகளுக்கு கீழே அழுத்தி அங்கிருந்து தப்பித்து ஓடினார். உக்கிர நாகத்தை பயன்படுத்தி அசுர தளபதியை காயப்படுத்த எண்ணிய துகிரா அவன் தன்னை பிடிக்க வருவான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அசுர தளபதியின் பிடியில் சிக்கிய துகிராவின் முகத்தில் பயமும் பதட்டமும் தெரிந்தது. அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினாள். துரதிருஷ்டவசமாக அவளுடைய சக்தி அசுர தளபதியை விட மிக குறைவாக இருந்தது. மேலும் அசுர தளபதி அவள் மீது சிறிது அழுத்தம் கொடுக்க அவளால் சற்றும் அவனை எதிர்க்க முடியவில்லை. துகிரா கடத்தப்பட்டதைக் கண்டதும்
அனைவரின் முகபாவங்களும் மாறியது. இந்த நேரத்தில் தேவகன்னியர் பிரிவின் பெண்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. துகிராதான் அவர்களின் குழுவை வழிநடத்தி வந்தாள். அவளால் தான் அவர்கள் இதுவரை பாதுகாப்பாக இருந்தனர். அச்சோ, துகிராக்காவ அசுர தளபதி கடத்திட்டா. இப்ப நாம என்ன செய்யறது? யாராவது அவளை காப்பாற்ற முடியுமா? நாம எதுவும் செய்யலனா அவன் துகிராக்காவ கொன்னுடுவான். பீதி அடைந்த பெண்களால் அழுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. பிரதீபன், தனையன் மற்றும் மற்ற உள் சீடர்களும் இந்த நேரத்தில் சோகமாக இருந்தனர். வீராவின் மேலிருந்த நம்பிக்கையில் இந்த போரில் வெற்றி பெற்று அசுர தளபதியை கொல்லும் அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் இப்படி ஒரு முடிவை காண வேண்டியிருக்கும் என்றும் அசுர தளபதி துகிராவை கடத்திச் செல்வான் என்றும் அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த முரண்பாடு என்னவென்றால், அந்த அசுர தளபதியின் வேகம் அவர்களுடையதை விட மிக அதிகமாக இருந்தது. எனவே அவர்களால் அவனை துரத்தக்கூட முடியவில்லை. அசுர தளபதியை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட தனையனுக்கு கூட ஒரு அசுர தளபதியை கொல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதற்கிடையில் வீரா அவன் இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் குழப்பம் தெரிந்தது. சாதாரண சூழ்நிலைகளில் அவனுடன் எந்த உறவும் இல்லாத ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்ற வீரா அதிகம் சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் அசுரனின் சிறையிருப்பில் துகிராவின் போராடும் முகபாவனையை பார்த்ததும் அவனுக்கு அவனது சகோதரி வேதா நினைவு வந்தது. அன்று கருப்பு மலையில் வீராவால் வேதாவிடம் பேச முடியவில்லை என்றால் வேதா எவ்வளவு உதவியற்றவளாக உள்ளாள் என்பதை அவன் உணர்ந்தான். வேதாவை நினைத்து பற்களை கடித்த வீராவின் கால்களில் அவனது ஊதானிர் ஆன்மீக சக்தி குவிந்தது. அடுத்த நொடி அசுர தளபதியை துரத்திக் கொண்டு பாய்ந்து ஓடத் தொடங்கினான். அடுத்து என்ன நடக்கும்? வீராவால் துகிராவை காப்பாற்ற முடியுமா? அல்லது அவனே ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வானா? வீராவுக்கு உதவ வேறு எந்த சீடராவது முன் வருவார்களா? பல அசுர தளபதிகள் ஒன்றாக வீராவை தாக்கினால் வீராவின் நிலை என்ன? தெரிந்து கொள்ள துகிராவை அசுர தளபதி இழுத்து சென்றதும் அவளை காப்பாற்ற வீரா ஓடினான். இந்த கணம் வீராவின் வலிமையை பற்றிய புரிதல் அனைவருக்கும் இருந்தது. ஒரு அசுர தளபதியை கொல்லக்கூடிய ஒரே நபர் அவன் மட்டும்தான். எனவே துகிராவை யாராவது காப்பாற்ற முடிந்தால் அது வீரா மட்டுமே என்று அனைவரும் உறுதியாக நம்பினர். எனவே துகிராவை காப்பாற்ற வீரா அசுர தளபதியை துரத்திச் செல்வதை கண்டதும் அவர்களின் இதயங்களில் ஒரு நம்பிக்கை எழுந்தது. வீரா சென்ற பிறகு மற்ற சீடர்கள் போர்க்களத்தை சுத்தம் செய்ய தொடங்கினர். 2 அசுர தளபதிகளையும் 12க்கும் மேற்பட்ட அசுர வீரர்களையும் எதிர்கொண்ட போதிலும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் எந்த சீடரும் இந்த முறை இறக்கவில்லை. ஆனால் சில சீடர்கள் காயமடைந்திருந்தனர். ஒருவேளை வீரா மற்றொரு அசுர தளபதியை கொல்லவில்லை என்றால் அவர்களில் யாரும் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள். இது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. வீரா சென்ற சிறிது நேரத்திலேயே சங்கநதி குழுவின் சில சீடர்கள் அங்கு வந்தனர். சங்கநதி குழு ஆதிசக்தி ஆசிரமத்தின் 2வது மிக சக்தி வாய்ந்த குழுவாகும். மற்ற குழுக்களுடன் ஒப்பிடும்போது அவர்களின் குழுவின் அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் அவர்கள் எந்த அசுர தளபதியையும் எதிர்கொள்ளவில்லை. மேலும் அசுர வீரர்களுடனான போராட்டத்திலும் அவர்களின் அசுர வேட்டை மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. சங்கநதி குழுவை யாதூரன் என்ற உள் சீடர்தான் வழி நடத்தினார். இவனும் ஸ்வர்ண பூமி குடும்பத்தை சேர்ந்தவனே. யாதூரன் முழு குழுவின் தலைவனாக இருந்த போதிலும் அவனது பலம் குழுவின் மற்ற உறுப்பினர்களை விட பெரியதாக இல்லை. ஸ்வர்ண பூமி குடும்பத்தில் இளம் தலைமுறையினரில் சாகித்யா மற்றும் பல திறமையான சீடர்கள் சங்கநதி குழுவில் இருந்தனர். எனவே எப்போதும் சங்கநதி குழுவில் ஸ்வர்ண பூமி குடும்பத்தினரே உயர் பதவியை வகித்தனர். இதனால் சங்கநதி குழுவில் யாதூரன் பதவியும் மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. யாதூரன் அந்த மக்களை அணுகியதும் அவனது கண்கள் பிரதீபன் மீது விழுந்தன. பின்னர் அவன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். ஆனால் அங்கு வீரா இல்லை. அவரது முகம் சுருங்கியது. ஆமா, வீரா எங்க? செத்துட்டானா? ஏன் கையால் அவனை கொல்ல முடியலையே? இப்படி அசுரர்கள் கையில சுலபமா செத்துட்டானே என்றான்.
வீராதான் அங்கிருந்த அனைவரின் உயிரையும் காப்பாற்றியிருந்தான். எனவே வீராவுக்கு அனைவரின் இதயத்திலும் ஒரு சிறப்பு இடம் இருந்தது. ஆனால் யாதுரன் அவனை பற்றி தவறாக பேசியதும் அஷ்டசக்கர குழு, பொற்கதிர் குழு, தேவ கன்னியர் குழு என மூன்றின் உறுப்பினர்களும் முகம் சுழித்தனர். பொங்கிய கோபத்தை அடக்கிக் கொண்டு யாதுரனை அசிங்கத்தை பார்ப்பதைப் போல பார்த்தனர். ஆனால் பிரதீபனினால் முடியவில்லை. அவன் கோபம் எரிமலை போல வெடித்தது. அவன் யாதுரனிடம், வீரா உயிரோடு தான் இருக்கான். ஆமா, என்ன சொன்ன? நீ அவன் உயிர் எடுக்க போறியா? முதல்ல அந்த தகுதி உனக்கு இருக்கா என்று கேலியாக கேட்டார். என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஆமா, நீ யாரு முதல்ல? பொற்கதிர் குழு மாதிரி ஒரு தாழ்ந்த குழுவோட சீடனாய் இருந்துகிட்டு என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் பேரு பிரதீபன் தானே? இந்த பேரு பொற்கதிர் குழுவுல வேணும்னா கொஞ்சம் பிரபலமா இருக்கலாம். ஆனா எங்க சங்க நதி குழுவுல உன்ன மாதிரி ஒருத்த வெளிப்புற சீடனா கூட மாற முடியாது என்று சிரித்திட சங்கநதி குழுவின் 2 உள் சீடர்கள் யாதுரனை சுற்றி நின்றனர். பிரதீபனும் சண்டையிட தயாரானவன் போல தனது வாளை அதன் உரையிலிருந்து எடுத்தான். அதன் முனை சங்கநதி குழுவின் சீடர்களை நோக்கி இருந்தது. ஏய், நான் பிரதீபன் தான். பலருக்கும் தெரியாத போர் வீரன் தான். ஆனா எனக்கு மரண பயம் இல்ல. நீ சங்கநிதி குழுவோட சீடனாவே இருந்தாலும் வீராவோட ஒரு முடிய கூட உன்னால எடுக்க முடியாது. அவன் உயிரை எடுக்கிறன்னு உன் உயிரை விட்டுறாத, ஜாக்கிரத என்று எச்சரித்தான். இந்த முறை அசுர வேட்டையில் வீராவை பார்த்து மிகவும் கவரப்பட்டவன் பிரதீபன் தான். முன்பு வீராவை விரோதமாக பார்த்து மிரட்டியவனும் பிரதீபன் தான். ஆனால் வீரா அவனது தவறுகளை கூட பொருட்படுத்தாமல் அவன் உயிரையும் காப்பாற்றி இருந்தான். பிரதீபன் நன்றி கெட்டவன் அல்ல. எனவேதான் யாதுரன் வீராவை தனக்கு முன்னாலேயே அவமதித்து பேசியதும் பிரதீபனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. பிரதீபன் தனது வாளை உருவுவதை பார்த்த பொற்கதிர் குழுவின் மற்ற சீடர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்தனர். விரைவில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் 2 குழுக்களின் சீடர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். இதை பார்த்த யாதுரன் சோகமான புன்னகையுடன், ஓ, இப்போ பொற்கதிர் குழுவோட சீடர்களுக்கு சங்கநதி குழுவோட சீடர்களை எதிர்கொள்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்று நக்கலாக கேட்டான். சங்கநதி குழு அனைத்து குழுக்களிலும் 2வது இடத்தில் இருந்தது. அதே நேரத்தில் பொற்கதிர் குழு கடைசி இடத்தில் இருந்தது. கடந்த முறை கருடக் குழுவின் சவாலுக்குமே பொற்கதிர் குழுவின் வெளி சீடர்கள் வீராவைத்தான் நம்பியிருந்தனர். இதிலேயே பொற்கதிர் குழுவிற்கும் சங்கநதி குழுவுக்கும் இடையிலான வலிமையில் உள்ள வேறுபாட்டை கற்பனை செய்யலாம். பிரதீபனை தவிர பொற்கதிர் குழுவின் வேறு எந்த சீடரையும் யாதுரன் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மீதமுள்ளவர்களால் அவனது 3 தாக்குதல்களை கூட தாங்க முடியாது. இது பொற்கதிர் குழுவுக்கும் தெரியும். இருப்பினும் பொற்கதிர் குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் சண்டையிட தயாராக இருந்தனர். காரணம், வீரா அவனது திறமையையும் தைரியத்தையும் அருகிலிருந்து பார்த்ததால் அவர்கள் அனைவருக்கும் மனதைரியம் அதிகரித்திருந்தது. இப்போது அவர்கள் தங்கள் உயிரையே இழக்கவும் தயாராக இருந்தனர். ஆனால் பயத்துடன் ஒரு கோழையாக வாழ விரும்பவில்லை. அவர்கள் ஒரு போர் வீரனாக போராடி வீர மரணம் அடைந்தாலும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்வார்கள். 2 குழுக்களுக்கும் இடையே சண்டை தொடங்கவிருந்த போது அஷ்டசக்கர குழுவை வழிநடத்திய தனையன், சங்கநதி குழுவோட சீடர்கள் பொற்கதிர் குழுவை பலவீனமா கருதுறீங்க. அப்படின்னா அஷ்டசக்கர குழுவும் பொற்கதிர் குழுவோட கைகோர்த்தா அப்ப என்ன பண்ணுவீங்க என்று தனது 2 வாள்களுடன் முன்னோக்கி வந்து அலட்சியமாக கேட்டார். ஏ தனையன், நீயுமா என்ற யாதுரன் முகம் சுழித்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தின் 33 குழுக்களிலும் அஷ்டசக்கர குழுதான் மிகவும் சக்தி வாய்ந்தது. தனையன் அஷ்டசக்கர குழுவின் வலிமையான உள்சீடராக இல்லாவிட்டாலும் அவனும் பலவீனமானவன் அல்ல. தனையன் தலையசைத்தான். ஆமா, நானும் தான். பிரதீபன் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உனக்கு வீராவ சவால் செய்ய தகுதி இல்லை என்றான். யாதுரன் கோபமாக, தனையன், நீ உண்மையிலேயே இந்த பிரச்சனையில தலையிட விரும்புறியா? எங்க ஸ்வர்ணபூமி குடும்பத்தை நினைச்சு நீ பயப்படலையா என்று கேட்டான். தனையன் லேசாக புன்னகைத்தான்.
ஆ, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்னும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லதான். ஆனா 8 பெரிய குடும்பங்களுக்கு எல்லாருமே பயப்படுவாங்கன்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா? ஆ? என்று கேட்டான். ஆதிசக்தி ஆசிரமம் எப்போதும் திறமையான சீடர்களை ஆதரிக்கும். தனயனும் அவர்களில் ஒருவன். அஷ்டசக்கர குழுவில் தனயனின் தற்போதைய நிலைமைக்கு ஸ்வர்ணபூமி குடும்பம் அவனை குறிவைக்க முயன்றார். அதற்கு அவர்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். யாதுரனுக்காக ஸ்வர்ணபூமி குடும்பம் அதிக விலையை கொடுக்காது என்பதை தனயனே நன்கு அறிவான். எனவேதான் யாதுரனின் வார்த்தைகளுக்கு தனயன் பயப்படவில்லை. அதே நேரம் இது சங்கநதி குழுவின் சீடர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஏன் அஷ்டசக்கர குழுவோட சீடர் வீராவுக்காக இவ்வளவு அக்கறைப்படுறான்? அவன் அப்படி என்ன செஞ்சான் என்று யாதுரனுடன் வந்த சங்கநதி குழுவின் ஒவ்வொரு சீடனும் ஆச்சரியப்பட்டனர். 33 குழுக்கள் வலிமையான குழுவாக அஷ்டசக்கர குழுதான் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருந்து வருகிறது. அப்படி இருக்க அவர்கள் ஏன் மற்ற குழுக்களின் சீடர்களை பற்றி அக்கறை கொள்கின்றனர்? தனயன் லேசாக சிரித்துவிட்டு சங்கநதி குழுவில் இருந்தவர்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்தான். பிறகு அடடே, உங்க உறுப்பினர்கள் யாரும் இறக்கல போல. ஏதோ சுற்றுலாவுக்கு வந்த மாதிரி சுத்தி திரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எல்லாம் அதிர்ஷ்டம்தான் என்றான். அப்படிலாம் இல்ல, நாங்களும் பல அசுர வீரர்களை எதிர்கொண்டோம் என்று யாதுரன் வாதிட்டான். இதை கேட்ட தனயன் சத்தமாக சிரித்தான். ஏய் யாதுரன், இங்க அசுர வீரர்கள் மட்டும் இல்ல, பல அசுர தளபதிகளும் இருக்காங்க என்றான். என்ன அசுர தளபதிகளா என்ற யாதூரனின் முகம் சட்டென வியர்த்துப் போனது. மேலும் சங்கநதி குழுவின் ஒவ்வொரு சீடரின் முகத்திலும் பயம் அப்பி அவர்களின் மனநிலை தெளிவாக தெரிந்தது. உள் சீடர்கள் அனைவராலும் அசுர வீரர்களை எளிதாக சமாளிக்க முடியும். ஆனால் அசுர தளபதிகள் மிகவும் ஆபத்தானவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். மேலும் சங்கநதி குழுவில் உள்ள யாராலும் ஒரு அசுர தளபதியை எதிர்கொள்ள முடியாது. ஒருவேளை அவர்கள் ஒரு அசுர தளபதியை எதிர்கொண்டிருந்தால் அவர்களில் யாரும் இந்த நேரத்தில் உயிருடன் இருந்திருக்க மாட்டார்கள். புன்னகை முகமாக யாதுரனை பார்த்த தனயன், உனக்கு வீராவை சவால் செய்ய தகுதி இல்லைன்னு நாங்க ஏன் சொன்னோன்னு தெரியுமா? ஏன்னா வீரா இப்ப கொஞ்சம் முன்னதான் ஒரு அசுர தளபதியை கொடூரமா கொண்டான் என்றான். இதை கேட்ட பிரதீபன் உடனடியாக, ஒன்னில்ல தனயன், 2. அவன் முன்னாடியே தன்னோட கைகளாலேயே ஒரு அசுர தளபதியை கொண்டு இருக்கான் என்றான். தனயன் மற்றும் பிரதீபனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் யாதுரனின் திமிர் பிடித்த முகம் முறுக்கிக் கொண்டது. இல்ல, அதுக்கு சாத்தியமே இல்ல என்று கத்தினான். ஆனால் தனயன் யாதுரனின் கோபத்தை பொருட்படுத்தவில்லை. அலட்சியமாக தனது வாள்களை மீண்டும் உரைகளில் வைத்தவன், நம்பு இல்ல நம்பாத, அது ஓ விஷயம். எதிர்காலத்துல வீராவை சந்திச்சா நீயே அதை சோதிச்சு பாரு. ஆனா இப்ப எங்களை தொந்தரவு செய்யாத. மரணத்தை பார்த்து பயப்பட்டீங்கன்னா எங்களோட தங்குங்க, இல்லனா உங்க வழியில போங்க என்ற தனயனின் வார்த்தைகள் சங்கநதி குழுவின் பல சீடர்களை குழப்பத்தில் ஆழ்த்தின. மரணத்தை பார்த்து பயப்பட்டீங்கன்னா எங்களோட தங்குங்க, இது எவ்வளவு அவமானகரமான வார்த்தை! சங்கநதி குழுவினர் அனைவரும் அவமானமாக உணர்ந்தனர். ஆனாலும் அசுர தளபதிகளை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அவர்கள் அமைதியாக அருகே தங்கினர். இது உண்மையில் அந்த குழுவினருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஆனால் வீராவுக்கும் ஸ்வர்ணபூமி குடும்பத்திற்கும் இடையிலான தகராறை பொறுத்தவரை அது யாதுரனின் தனிப்பட்ட விஷயம். எனவே மற்ற உறுப்பினர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே நேரம் அங்கிருந்து வெகு தொலைவில் ஒரு வேகமான உருவம் காட்டில் காட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் வழியில் வந்த பயங்கரமான விலங்குகள் கூட பயந்து தலைமறைவாயின. வீராவும் ஏற்கனவே தனது வேகத்தை உச்சத்திற்கு தள்ளிவிட்டான். அதற்காக அவன் தனது பாம்பு செதில்களின் அனைத்து சக்தியையும் கடன் வாங்கி தன் கால்களில் பாய்ச்சினான். இதுவும் ஒரு பைத்தியக்காரத்தனமே. வீராவின் கால்கள் தரையை தொடும் ஒவ்வொரு அடிக்கும் அவன் கால்களுக்கு கீழே உள்ள மண் நசுக்கப்பட்டு ஒரு பெரிய குழி உருவாகிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த வேகத்தில் கூட
வீராவால் அசுர தளபதியை நெருங்க முடியவில்லை. மேலும் இருவருக்கும் இடையிலான தூரம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் அவனுக்கும் அசுர தளபதிக்கும் இடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாக இருந்த போதிலும் வீராவால் அசுர தளபதியையும் துகிராவையும் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அந்த அசுர தளபதியின் வேகம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. ஆனால் நேரம் ஆக ஆக இருவரும் முழு சக்தியுடன் ஓடியதால் சோர்வடைய தொடங்கினர். இரக்கமற்ற கொடூரத்திற்கு பெயர் பெற்ற அசுர தளபதி கூட நிலையான வேகத்தை தக்க வைக்க முடியாமல் மெதுவாக ஆரம்பித்தான். ஆனால் வீராவின் உடல்நிலை அந்த அசுர தளபதியை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. இதற்கு காரணம் வீராவின் சக்தி தெய்வீக நாகத்தின் செதில்களிலிருந்து எடுக்கப்பட்டது. வீரா தனது பலம் குறைவதை உணரும் போதெல்லாம் அவனது பாம்பு செதில்கள் ஒளிக்கதிர்களால் பிரகாசிக்க தொடங்கும். உடனே வீரா மீண்டும் தனது பலத்தை பெறுவார். ஆனால் இதில் உள்ள குறை, பாம்பு செதில்களில் இருந்த சக்தியை வீரா மீண்டும் மீண்டும் பிரித்தெடுப்பதால் அவற்றின் தங்க பிரகாசம் படிப்படியாக மங்கிக் கொண்டிருந்தது. அதாவது பாம்பு செதில்களின் சக்தி எல்லையற்றது கிடையாது. அந்த அசுர தளபதியோட வேகமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இனி அவனை பிடிக்க அதிக நேரம் எடுக்காது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்ட வீரா ஒரு கணம் கூட நிற்காமல் தொடர்ந்து அசுர தளபதியை துரத்தினார். எப்படியாவது அசுர தளபதியின் பிடியிலிருந்து துகிராவை காப்பாற்றிட வேண்டும் என்று வெறித்தனமாக துரத்திக் கொண்டிருந்தார். அடுத்து என்ன நடக்கும்? அசுர தளபதி துகிராவை எங்கே அழைத்து செல்கிறான்? வீராவால் துகிராவை காப்பாற்ற முடியுமா? அல்லது அவனும் ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வானா? தெரிந்து கொள்ள கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.